பாட்டு பத்துள்ள 28 நம்பர் பாடலை நாம் எழுந்திருந்து பாடுவோம். பாட்டு பத்துள்ள 28 நம்பர் பாடல். தந்தானை துதிப்போமே திருசபையோரே கவி பாடி பாடி விந்தையாய் நமக்கு ஆனந்தமான வில்லர் கரியோர் நன்மை மிக மிக. 28 பாடல் நம்பர்.
நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாம் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்காக ஜெயிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் மார்க் எழுதின நற்செய்தியினுள் 7ஆம் அதிகாரத்தில் சத்தியத்தை படித்து வருகிறோம். இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேச முடியாது ஜெபிக்கிறோம். வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. நாங்கள் ஜீவனுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை தந்து வழிநடத்த முடியாய். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம். நான் அடுத்த வாரத்திலிருந்து சிலுவை தியானத்துக்கான மாடல்கள் நான் உங்களுக்கு கற்றுத்தருவேன். நாம் எதிர்நோக்கி இருக்கிறதான பாம் சண்டே பவனி, எதிர்நோக்கி இருக்கிறதான 4வது வாரம் திருப்பரசங்க ஊழியம், எதிர்நோக்கி இருக்கிறதான குட்படை ஆராதனை, நம் சபையில் இருக்க 4 நபர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களுக்காக விசேஷமாக செவியை. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஈஸ்டர் சண்டே ஆராதனை இந்த வருடம் அநேக நாள் கழித்து நம்முடைய திருச்சபையில் ஒரு பெரிய குதூகலமாக இருக்கணும்னா அது விடுமுறை வேதாகம் பள்ளி. இந்த வருடத்தில் நாம் அதை சந்திக்க இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக அதை நாம் செய்கிறோம். ஆகவே கர்த்தர் அந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் மார்க் எழுதின நற்செய்தி நூலை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன். 7ஆம் அதிகாரம். எருசலேமில் வந்த பரிசேயரும் வேதபாரரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்து, அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாமல் அசுத்த கைகளோட போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். நம்பர் 1. இரண்டாவதாக, ஏனெனில் பரிசேயர் முதலான யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கேள்நாளுடைய சாப்பிட மாட்டார்கள். 4ஆம் வசனம். கடையிலிருந்து வரும்பொழுதும் ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே செம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுவதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களை கை கொண்டு வருவார்கள். 5ஆம் வசனம். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்கள் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். 6ஆம் வசனம். அவருக்கு அவர் பிரயோஜனமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாயிருக்கிறது. இங்கே 2 காரியத்தை நாம் இன்று கற்றுக்கொள்ள போகிறோம். கிறிஸ்தவத்தில் பழைய பாட்டிலிருந்து நாம் பார்க்கும்போது அங்கே காது வழியாக கேட்ட பாரம்பரியம், யூதர்களுக்கும் யூதத்தில் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்கிற பரிசேயர்கள் இல்லைங்களா, அந்த பிரிவினரும் இந்த காது வழியாய் கேட்ட பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆகவே பாரம்பரியம் ஒருத்தனை பரிசுத்தப்படுத்துமா, கர்த்தருடைய வார்த்தை ஒருத்தனை பரிசுத்தப்படுத்துமா? அதுதான் நம்ம இங்கே பார்க்கிறோம். 7ஆம் வசனம். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக மாயக்காரராகி உங்களை குறித்த ஏசையா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறானே. இப்ப நமக்கு இருக்கிற சத்தியம் என்ன? கைகளை கழுவி இருதயத்தை கழுவ மறந்துவிட்டார்கள். தூய்மையை கடைபிடித்தவர்கள் பரிசேயர்கள் கொசுக்கில்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தையே விடுங்கினார்கள். சடங்காசாரங்களையும் பாரம்பரியங்களையும் அவர்கள் கை கொள்ள முடிந்தது. தேவனுடைய வசனம் அவர்களுக்கு
புறக்கணிக்கப்பட்டவர்களாக கேட்பாரற்ற நிலையில் கடந்தது. எது முக்கியம்? பாரம்பரியம் முக்கியமா, கர்த்தருடைய வசனம் முக்கியமா? என்று யாவரும் வசனம் அவர்களுக்கு தேவையில்லை, உணர்ச்சிகள் தான் தேவை, அனுபவங்கள் தான் தேவை, ஆட்டம் பாட்டங்கள் ஆடம்பரங்கள் தான் தேவை, மரங்கள் தான் தேவை. ஆனால் தேவனுடைய வார்த்தை கேள்விக்குறியா இருக்கிறது. சரி, நம்ம இது போன பிரசங்கத்துல நாம் பார்த்தோம், அதுக்கு நேரம் இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சடங்காசாரங்களை கை கொண்டீர்கள், கர்த்தருடைய வார்த்தையை உபதேசத்தை விட்டு விட்டீர்களே. 7ஆம் வசனம் வாசிப்போம். 7ஆம் வசனம் 7, 8, 9 வேகம் படிங்க. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து. அப்ப எது உபதேசம் வேணும்? வேதத்தான் உபதேசமாக போதிக்கப்பட வேண்டும். இந்த வேதம் வேணா மனிதன் சொல்ற காரியங்களுக்கு போதும். மனுஷனுடைய கற்பனைகளை, கற்பனைனா அவன் போடுற சட்டம், கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறான். நல்ல கவனிங்க. இந்த வேத வசனத்தை ஒதுக்கி விட்டு பாரம்பரியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றவங்க இந்த உலகத்துல வேஷம் போடுறார்கள், மாயம் பண்றாங்களா, வெளிக்கு யூதர்கள் போல காட்சியளிக்கிறார்கள். ஏன்னா அவங்க சனிக்கிழமை அடுப்பத்தை வைக்க மாட்டாங்க, ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிப்பார்கள். ஆனா கர்த்தருடைய வசனம் எங்கே போனது? நியாயப்பிரமாணம் கொடுத்த 10 கற்பனை எங்கே போனது? உன் தாயின் தகப்பனை கனம் பண்ண வேண்டும், ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க வேண்டும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள். ஓய்வு நாளுக்கு ஆண்டவராகிய கடவுளுடைய வார்த்தை எங்கே? ஆகவே அவர்கள் மாயம் பண்ணுகிறார்கள். 8, 9 நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு. பார்த்தீங்களா? தேவனுடைய கட்டளை தள்ளிட்டாங்க. மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறார்களா? இந்த வசனத்தை விட்டாங்க. செப்பு குடத்தை கழுவுறாங்க, கிண்ணத்தை கழுவுறாங்க, மனையை கழுவுறாங்க, கையை காலம் கழுவுறாங்க. சுத்தம் வேண்டும். இன்னைக்கு இவ்வளவு பொல்யூஷன் இருக்கிறது, அன்னைக்கு இவ்வளவு பொல்யூஷன் இல்லை. இருந்தபோது சுத்தம் வேண்டும். இது யூதருடைய சடங்காசார கலாச்சாரம் இல்லைங்களா? சுத்தமா அது தேவையில்லை. வெளியே போயிட்டு உள்ள வந்தா கை கால் கழின்னு உள்ள வரணும் இல்லைங்களா? இது அவருடைய பாரம்பரியம். படிமா 8ஆம் வசனம். கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளை அனுசரித்தார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல சடங்கு உள்ள வந்துடுச்சு இல்லைங்களா? சடங்கு உள்ள வந்துடுச்சு. தம்பி இருக்காரு, ரொம்ப சந்தோஷப்படுறார். இன்னைக்கு கல்யாணம் ஆளுன்னு சொல்லிட்டு எந்த மாற்றங்கள் எப்படி இருக்கா, நேற்று எப்படி இருந்தா அப்படி இருக்கிறா, அதுதான் நல்லது. இன்னைக்கு மட்டும் வேஷம் போட்டுன்னு நல்ல சேவைகள்லாம் பண்ணிட்டு அந்த நாள் நினைவு கூர்ந்து ஒரு மாப்பிள்ளை மாதிரி வரலாம் இல்லைங்களா? அது அவர் விரும்பல. அதெல்லாம் முக்கியம். இந்த நாளில் ஒரு நாள் கல்யாணம் ஆச்சு, அநேகர் கல்யாணம் ஆச்சு, எனக்கு ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நாங்கள் குடும்பமாக சென்று ஆண்டுக்கு நன்றி செலுத்தணும். இதுதான் உண்மை. நான் பாராட்டுறேன். யோசனை பண்ணி பாருங்க, எது முக்கியம்? எது முக்கியம்? 9ஆம் வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தனமாக்கிறது நன்றாய் இருக்கிறது. வியர்த்தனம் வீணா போச்சு. எது முக்கியம்? பாரம்பரியம் முக்கியமா, கடவுளுடைய வார்த்தை முக்கியமா? பாரம்பரியம் முக்கியமா,
கடவுளுடைய கற்பனை முக்கியமா? மாயம் பண்றீங்களே, வியர்த்தமாக்குறீங்களே. சரி, இப்ப விஷயத்துக்கு வரும். ஏன்னா இன்னைக்கு நம்ம சபைக்கு தேவையான ஒரு காரியம், நீங்க வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நேற்று கனகராஜ் இருக்காரு, ஆர்வனரிக்கு இந்த காரியம் தெரியுமான்னு தெரியல. தென்னகத்தில் நீங்க தமிழ் கீர்த்தனை பாடலாம் பாடினாங்க இல்லையா? கர்த்தரின் பந்தியில் வந்து வா சகோதரரே, அந்த ஆசிரியர் பேர் நானீங்களா? உபதேசியார். நீங்க தென்னகத்துக்கு போனீங்கன்னா இவ்விதமாக பிக்சர் போதகம் பண்றவர்களை உபதேசியார்னு சொல்லுவாங்க. யாரும் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? யாரும் தெரியுமா? நமக்கு சென்னையில் இருக்கிறது தெரியாது. நீ அநேக கீர்த்தனை பாடல் எழுதுகிறவர்கள் அவர்கள் தான், அவங்க முன்னால உபதேசியார்னு பட்டம் இருக்கும். வேட்டி கட்டியிருப்பாங்க, மேலே கோட்டு போட்டிருப்பாங்க, கையில் எப்போதும் கொடை வச்சிருப்பாங்க, கையில் வேதாகம் இருக்கும். தெரு தெருவாக போவாங்க, வீடு வீடாக போவாங்க, வீடு சந்தித்து வேதத்தை அவளுக்கு உபதேசிப்பார்கள். பாரம்பரியத்தை பற்றி பேச மாட்டாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானத்திட்ட தாலி எடுத்துடணும், வெள்ளை புடவை கட்டிக்கணும், இதெல்லாம் இப்போ நடுவில் வந்த சடங்காசாரங்கள். அதனால ஒரு பிரயோஜனமே இல்லை, அதனால ஒரு பிரயோஜனமே இல்லை. அங்கே எது முக்கியம்? உபதேசம் முக்கியம். நல்ல கவனிங்க, இன்னைக்கு ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. 45 நிமிஷம் 10 நிமிஷம் போயிடுச்சு. அருமையான ஒரு வார்த்தை கேட்க போறீங்க. உபாகமம் 32:2 வேகம் படிங்களா? உபதேசம் என்றால் என்ன? இந்த சத்தியத்தை போதிக்கிறவர்கள் உபதேசியார் என்று அழைக்கப்பட்டார்கள். மீதி பிஷப் அதெல்லாம் இப்ப வந்தது. படிங்க. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல, மழை நிழல்கள் மேல் படுவது போல என் உபதேசம் பொழியும், என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். நல்ல கவனிமா, புரிதாமா சுதா? எனக்கு அருமையானவர்களே, உபதேசத்துல என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். உபதேசம் மழை மாறி இந்த பூமியில பட்டாதான் செடி வளரும். நல்ல கவனிங்க, நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரலன்னு சொன்னா, இந்த உபதேசத்துல வசனம் இல்லை, சடங்காசாரம் வந்துடுச்சு. புரிதுங்களா? நல்ல கவனிங்க. இன்னொரு முறை செய்தி நீங்க கேட்க முடியாது. இன்னைக்கு உபதேசத்தில் என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். ஏசாயா 55:10-11. ஏசாயா 55:10-11. மாரியம் படிமா. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நிரப்பி முளையை கலப்பி விதைக்கிறனுக்கு விதையையும் புசைக்கிறனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என்னுடைய வார்த்தை வசனம் இருக்கும். எப்படி வானத்திலிருந்து மழை பெய்தால்தான், பூமி நனைத்தால்தான் பூமியில ஊன்றப்பட்ட விதைகள் முளைத்து எழும்பும். முளைத்து எழும்பினால்தான் நமக்கு ஆகாரமும் மீண்டும் விதைக்கிறதுக்கு விதையும் கொடுக்கிறது. அது காரணம் இது மழை. மழை வசனம் போல ஒரு மேலும் பொழியப்பட வேண்டும். இன்னைக்கு உபதேசம் என்ற சத்தியத்தில் வசனம் இருக்கிறதா, பாரம்பரியம் இருக்கிறதா என்று கூட நானும் கனகராஜன் காலில் ஜபிக்கிறது முன்பாக பேசிக் கொண்டிருக்கும் போது, இன்னைக்கு பாரம்பரியம் சபையை ஆளுகிறது. அது யாராலும் தடுக்க முடியாது. அது வளருதான் வளருகிறத கூடிய அது குறைக்க முடியாது. ஏன்னா இவ்விதமாக ஆட்கள் பெருகி இருக்காங்க. நல்ல கவனிங்க, இன்னைக்கு உபதேசத்துல மையம் வசனம் இருக்க வேண்டும் இல்லைங்களா? இன்னும் நாம் பார்க்கலாமே. இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்களேன். ஒரு 3 பேர் பார்த்து முடிப்போம். இயேசு கிறிஸ்து சொன்னார் பாருங்க. யோவான் 17:17.
யோவான் 17:17. கொஞ்சம் வேகம் வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே. நல்லா கவனிங்க. உபதேசத்துல சத்தியம் இருக்கணும். சத்தியம்தான் உபதேசம். ஆகவே இந்த ஊழியக்காரர் போய் வீடு விட போய் சத்தியம் சொல்றாரு, அவருக்கு பேர் உபதேசியா இல்லைங்களா? உபதேசத்தில் சத்தியம் இருக்க வேண்டும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அப்ப நல்ல கவனிங்க, வசனம் தான் ஒருத்தனை பரிசுத்தமாக்க முடியும். உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். உம்முடைய வசனம் தாங்க சத்தியம். இந்த வசனம் தான் பரிசுத்தமாக்க முடியும். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் இல்லைங்களா? இது இயேசுநாதர் சொன்னார். அவரே இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு பாருங்களா, யோவான் 8:20. யோவான் 8:20. யோவான் சுவிசேஷம் 8:20. தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணுகிற போது, தேவாலயத்தில் இயேசு உபதேசம் பண்ணுகிற போது தரும பெட்டி இருக்கும் இடத்தில் இந்த வசனங்களை சொன்னார். இயேசு என்னங்க சொன்னாரு? பாரம்பரியத்தை கை கழுவுன்னு சொன்னாரா? நீங்க வீட்டுல இருந்து வெளியே போனா வரும்போது கை கழுவுங்க, முன்னோர்கள் பாரம்பரியத்தை கைவிடாதீங்க அப்படியே சொன்னாரு. தேவாலயத்துக்கு சென்றாரு, காணிக்கப்பட்டி பக்கத்தில் நின்னாரு, அவர் வசனத்தை போதித்தார். இன்னைக்கு உபதேசம் என்பது வசனம்தான். ஆகவே வசனம் இருக்கிறதா உபதேசத்தில்? பவுல் நான் செய்யறார் பாருங்களா, நீங்க சாவர வரைக்கும் வரக்கூடாது. பவுல் நான் செய்யறார் பாருங்க, அப்போஸ்தலர் 18:11. அப்போஸ்தலர் 18:11. 6 மாதமும் அவர் 1 வருஷமும். நல்ல அப்போஸ்தலர் பவுல் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி. நல்ல கவனிங்க, 1 வருஷமும் 6 மாசமும் அங்கே தங்கி வேத வசனத்தை, தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். அப்போ உபதேசம் என்ன இருந்தது? சொல்லுங்களா? வசனம் இருந்தது. 1 வருஷமும் 6 மாசமும் வசனத்தை சொல்றதுக்கே நேரம் போதல. ஏன்னா வானம் பூமி ஒழிந்து போனாலும் வசனம் ஒழிந்து போகாது. நான் எந்த கால சூழ்நிலை மாறினாலும் அப்போஸ்தலர் பவுல் 1 வருஷமும் 6 மாசமும் வசனத்தை உபதேசித்தார். உபதேசம் வசனமாயிருக்க வேண்டும், அதான் முக்கியம். பாருங்களேன், 5ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். 5:42. தினந்தோறும் தேவாலயத்திலேயும். நல்ல கவனிங்க, அப்போஸ்தலர் பவுல் இது 6 மாசம் 1 வருஷம் விட்டுருங்க. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி. மறுபடியும் படிங்க. தினந்தோறும் தேவாலயத்திலேயும் ஆலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி. இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்றே பிரசங்கித்தார். கிறிஸ்து தான், வேற எதையும் பேசக்கூடாது. கிறிஸ்துவ மார்க் என்னங்க? அவரை தான் உபதேசிக்க வேண்டும், வேற எந்த காரணத்துக்கும் அங்க இல்லை. இன்னைக்கே இத்தனை பிரிவுகள் இருக்கிறது. அவங்க பிரிவை போதித்து அதனுடைய கொள்கைகளை உள்ள சாத்தி கொள்கைகளுக்காக சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த கொள்கைக்காக சபை, அந்த கொள்கையை பரப்பக்கூடிய சீடர்களை உருவாக்கினார்கள். அதுக்கு ஒரு பிஷப், அந்த பிஷப் கண்ட்ரோல்ல குருமார்கள், போதகர்மார்கள் இருந்தார்கள். அவர்கள் அந்த கொள்கையை பரவினார்கள். எனக்கு அருமையானவர்களே, தினந்தோறும் அவருடைய உபதேசத்தில் என்ன இருந்தது சொல்லுங்களேன்? கிறிஸ்து தாமா இருக்கணும், வேற எதுவும் சொல்லக்கூடாது. இங்க கொஞ்சம் பேருக்கு தெரியும், யார் வந்தாலும் சரி வியாதிக்காக முதல் உட்கார வச்சு கிறிஸ்துவ சொல்லிடுவேன். என்ன சொல்லுவேன்? என் வாழ்க்கையில் அந்த கிறிஸ்து என்ன செய்தார்?
அது விபிஎஸ்ஸாக இருக்கட்டும், என் சாட்சி சொல்லிடுவேன். நற்செய்தி கூட்டமாக இருக்கட்டும், என் சாட்சியை சொல்லிடுவேன். சாட்சியில் என்ன இருக்குது? யார் எனக்கு இயேசு என் வாழ்க்கையில் விடுதலை கொடுத்தார். அப்போ அந்த உபதேசத்தில் இயேசு தான் இருக்கணும். இன்னைக்கு கொள்கை வந்துடுச்சுங்க, நல்லா கவனிங்க. கொள்கை வந்து அரசியலுக்கு தான், கட்சிக்கு தான் கொள்கை. எப்போ திருச்சபையில தலைவர் வந்தாங்களோ அப்போ திருச்சபை பாழாக்கப்பட்டது. யோசனை பண்ணி பாருங்க, சிந்தனை பண்ணி பாருங்க. ஆகவே உபதேசத்தில் வசனம் இருக்கணும். இரண்டாவது என்ன இருக்கணும்? கிறிஸ்து தான் இருக்கணும். இன்னைக்கு சபைக்கு கொள்கை தான், அந்த கொள்கை தான். சார் எங்க சபைக்கு வரணும், இதுதான் இதான் சீருடை. ஸ்கூல் மாதிரி ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு ஒரு சீருடை. இயேசுநாதர் சொல்ல இல்லைங்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல இல்லைங்களே, இல்லைங்களா? மூன்றாவதாக ஒரு புது விசுவாசி கை கொள்ள வேண்டிய விஷயத்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நல்லா கவனிக்கணும். ஏன்னா இனி வரும் காலம் ரொம்ப மோசமான காலம். கடைசியில் சொல்ல போறேன். ஆண்டவர் என்ன சொன்னார் அதான முக்கியம் நமக்கு. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? வாசிங்க 28ஆம் அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நல்ல கவனிங்க, இருதயத்தை செதுக்கிக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும். நல்ல இயேசு சொன்னாரு. அப்போ மனுஷன் கட்டளையிடுறான், அதை விட்டுன்றாரு. நான் என்ன உனக்கு கட்டளையிட்டேன்? இப்ப இங்க மார்க்ல என்ன கண்டிந்து கொள்றாரு? மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராய்ச்சி செய்கிறார்கள். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளை இடுறேன்பா, மனுஷன் கட்டளை விட்டு. இன்னைக்கு மனுஷன் கட்டளை தான் ஒரு சபையை ஆளுகை செய்கிறது. ஆகவே நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. இன்னைக்கு நான் உங்களுக்கு கேட்கிறேன், அப்படி ஏசாமி சொன்ன கட்டளை கை கொண்டிருந்தா இன்னைக்கு உலகத்துல இத்தனை பிரிவு இருக்குமா? நான் காந்தியடிகள் சொன்னாரு, இந்த மலை பிரசாந்த மாத்தம் எல்லா கிறிஸ்தவர்களும் கை கொண்டிருந்தா இன்னைக்கு கிறிஸ்தவ எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இந்தியா முழுவதும் கிறிஸ்தவா மாறி இருப்பார்கள். ஏன் இந்தியாவில் புத்த மதம் வந்தது? ஏன் அம்பேத்கர் புத்த மதத்துக்கு போனாரு? கிறிஸ்தவத்திற்கு ஏற்றத்தாழ்வு பார்த்தாரு. இதுதான் காரணம். கொள்கை வந்துடுச்சு, ஏற்றத்தாழ்வு வந்தது. ஜாதி வந்துடுச்சு, ஏற்றத்தாழ்வு வந்தது. ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. என்னங்க இன்னைக்கு உபதேசத்துல இயேசு சொன்ன காரியங்கள் இருக்கிறதா, மனுஷன் சொன்ன காரியங்கள் இருக்கிறதா? நீங்களே பாருங்க, நீங்களே பாருங்களேன். யோசனை பண்ணிக்கலாம். இன்னைக்கு இத்தனை பிரிவுகள் இருக்குது, பிரிவுக்கு கொள்கை இருக்கிறது. அது இயேசு சொன்னாரா? அவர் கட்டளை இல்லையே. நான் உங்களுக்கு கட்டளையிட்டு யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர் உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். யாரோடு கூட இருப்பாரு? இயேசு என்ன கட்டளையிட்டாரோ அதை உபதேசமாய் போதிக்கிறவர்கள் மத்தியில ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். உபதேசத்துல வசனம் இருக்கணும். வசனத்தின் மைய பொருளாக கிறிஸ்து இருக்க வேண்டும். இதான் உபதேசம். இன்னைக்கு இருக்குதா? இல்லைங்களே. சார் எங்க சபை, சார் எங்க சபைக்குன்னு கொள்கை இருக்கிறது. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, சார் இங்கே தான் இத்தனை சபை இருக்குது, உங்க சபை ஏன்னா இல்லை, எங்க சபை இங்க இல்லை. எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, எங்க சபை இங்க இல்லை. அதனால நாங்க என்ன செய்யறோம்? இங்க ஸ்தாபிக்கிறோம். இது கடவுள் போட்ட கட்டளையா? அந்த உபதேசத்துல இயேசு வசனம் இருக்கிறதா? அந்த உபதேசத்தில் இயேசு இருக்கிறாரா? யோசனை பண்ணி பாருங்க.
அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். முதல் வசனம் இருக்கணும், வசனத்துல கிறிஸ்து இருக்கணும், தேவனுடைய கட்டளையை உபதேசமா போதிக்கணும். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. நல்ல கவனிங்க, இப்ப புரியுதுங்களா? உபதேசத்தில் வசனம் இருக்கணும், இரண்டாவது கிறிஸ்து இருக்கணும், கிறிஸ்துவின் கட்டளை இருக்கணும். இங்க என்ன பார்க்கிறோம்? இந்த சத்தியத்தை பிரசங்கிக்கணும். மறுபடியும் படிமான வசனத்தை, பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல். என்னங்க இந்த கொள்கை ஏன்னா பிரயோஜனப்படுமா? கொள்கை பிரயோஜனப்படாதுங்க, வசனம் தாங்க பிரயோஜனப்படும். கொள்கை என்னத்துக்கு பிரயோஜனம்? பிரயோஜனமான ஒன்றை உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. நல்ல கவனிங்க, உபதேசத்துல பிரசங்கம் இருக்கணும். பிரசங்கத்துல யாரை பிரசங்கிக்க வேண்டும்? கிறிஸ்துவை பிரசங்கிக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவில வசனம் இருக்கணும். வசனத்தை தான் பிரசங்கம் பண்ணணும். வசனத்தையும் கிறிஸ்துவும் பிரிக்க முடியாது இல்லைங்களா? இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ வசனம் கிறிஸ்து இதை பிரசங்கிக்க வேண்டும். இதை கர்த்தர் கைக்கொள்ளும்படி கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால்தான் இன்ன வரைக்கும் என்னைக்கு என்ன அறிய பார்த்தாரோ இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்கிறேன். நான் மாற்றிக்கணும்னா பெரிய கும்பல் வரும். எனக்கு எல்லாரும் டான்ஸ் ஆட வைக்க தெரியும், கை தூக்கி அலுவலக போட தெரியும், எல்லாம் தெரியும். எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இப்போ சின்ன உதாரணம், இயேசு மலை பிரசங்கம் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லைங்களா? அவர் திரளான ஜனங்களை கண்டு மலை மேலே ஏறினார். அவர் மாயத்திலிருந்து உபதேசம் பண்ணி என்ன என்றால், ஆவியில் இளங்களோடு பாக்கியவான்கள், இதய சுத்தர்களும் பாக்கியவான்கள். எல்லாரும் கையில் தூக்கி ஒரு அலுவலே சொல்லுன்னு சொன்னாரா? நீ ஏன் சொல்ற? அவர் உபதேசத்தில் இல்லையே. உபதேசத்தில் இல்லாத நீ ஏன் கொண்டு வர? பிலிப்பு சொன்னாரா? அப்போஸ்தலன் பவுல் சொன்னாரா? பேதுரு சொன்னாரா? அவர் என்ன கட்டளையிட்டார்? விஷயத்துக்கு வருவோமா? அப்போ பிரசங்கத்துல என்ன இருக்கணும் பாருங்களா? சிலுவை தான் இருக்கணும். சிலுவை இல்லாத கிறிஸ்து இல்லை, கிறிஸ்து இல்லாத சிலுவை இல்லை, வசனம் இல்லாத சிலுவை இல்லை. 1 Corinthians 1:18 எல்லாம் பவுண்டேஷன் வச்சுங்க. சிலுவை பற்றிய உபதேசம். அப்போ புரியுதாமா? வசனம் என்றால் உபதேசம், கிறிஸ்து உபதேசம், தேவனுடைய கட்டளை உபதேசம். ஆகவே பிரசங்கிக்கப்பட வேண்டும். உபதேசத்தில் கிறிஸ்துவை பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆகவே சிலுவை பற்றிய உபதேசம். உபதேசத்தில் என்ன மையம் பொருள்? ஏன் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு? பாவில் ரட்சிக்க வந்தாரு. ரட்சிக்க என்ன செய்யணும்? உனக்காக எனக்காக பதிலாக மறிக்கணும். ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் அர்த்தப்படியும் மனப்பாடமா தெரியும் இல்லைங்களா? அப்போ உபதேசத்துல சிலுவை இருக்கணும். இன்னைக்கு சிலுவை இல்லையே, கொள்கை தானே வந்துடுச்சு இல்லைங்களா? அது இது எந்ததோ இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பேப்டிஸ்ட் சபைக்கும் என்ன கொள்கை நீங்கள் யாரு கேட்டாலும் தெரியாது. நான் அதை வலியுறுத்தி பெரும்பாலும் போதிக்கலை. ஆனால் பிரசனத்தில் அதை பார்ப்பீங்க நீங்கள். கிரியையா கிருபையா? இப்போ நான் ஒரு புக்கை எடுத்து வந்திருக்கிறேன், நியூசிலாந்தில் பிரிண்ட் பண்ணது. அது முதல் ரோமர் நிருபத்து விளக்க உரை ஆரம்பிச்சிருக்காரு. கிடைக்க கோல்டு, அது கோல்டு. யோசனை பண்ணி பாருங்க, பட்சி பாருங்க. முதல் ஆக்கியம் பட்சம் அவங்க பிரசங்கம் மாறும், வாழ்க்கை மாறும், எல்லாம் மாறும். பிரசங்கும் போது தப்பே செய்ய மாட்டீங்க. சிலுவை பற்றிய உபதேசம். இன்னைக்கு உபதேசத்தை சிலுவை இல்லைங்களே, சிலுவை காணாத போச்சு.
வசனம் காணாவே போச்சு. கிறிஸ்து இல்லை. 1 வருஷம் 6 மாசம் பிரசங்கம் பண்றாரு. வீடுகள் தோறும் வசனத்தை பிரசங்கம் பண்றாரு. எவ்வளோ? 1 வருஷமோ 6 மாசமோ தினந்தோறும் வீடுகள் தோறும் வீதிகள் தோறும் வசனத்தை பிரசங்கம் பண்ணாங்க தினந்தோறும். அப்போ உபதேசத்துல சிதவை இருக்கணும். 2வது உபதேசத்துல என்ன இருக்கணும்னா இன்னைக்கு மரிச்சியா நீ உயிர் தெழுவ இருக்கணும். 3வது என்ன இருக்கணும்னா நியாயத்தீர்ப்பு இருக்கணும். என் பிரசங்கத்தை அறிக்க தெரியும். என் பிரசங்கம் எப்போதும் நியாயத்தீர்ப்பை குறித்து நான் பிரசங்கம் பண்ணுவேன். அது என்னை பிடிக்காத காரணம் என்ன? அது எப்போதும் இசை கூட பாஞ்சம் கூட அதுக்கு பாவனை தான் வந்தாரு. அதுக்கு தான் என்ன உபதேச வச்சிருக்காரு. பார்க்கலாமா? வாசிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 ஒரு கருகலான வசனம். அது 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும், 2 நிமிஷம் முடிக்கணும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் பிரசங்கத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நல்ல கவனிங்க. இங்கே சொல்றாரு பாத்தீங்களா? மூல உபதேச வசனம். மூலம் எது? புரியுதுங்களா? மூலம் அதுதான் மெயின். ஆங்கிலத்தை நீங்க இத கிரேக்க மொழியில படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். மூலம் இல்லைங்களா? மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு இன்னைக்கு என்ன விட்டாங்க? எல்லா சபையும் விட்டுடுச்சிங்க. இது தேவையில்ல சார். சாட்சிக்கு முக்கியத்துவம் கொடு. வயிற்றுவலி போய் கண்வலி அவங்கெல்லாம் அட்ரஸே காண போயிட்டாங்க. அதுவா முக்கியம்? யோசனை பண்ணி பாருங்க. மூல உபதேசத்தை விட்டாங்க. செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், மூல உபதேசம், நித்திய நியாய தீர்ப்பு. நித்திய நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு நித்தியமானது. நியாய தீர்ப்பு நித்தியமானது. நியாய தீர்ப்பு நித்தியமானது. அப்போ பிரசங்கத்துல மூல உபதேசம் இருக்கணும், மனமாற்றம் இருக்கணும். மரித்தோர் உயிர்த்தெழுந்து போறார்கள், அப்படியே இல்லை. நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. இதுல காணுமே சார். சும்மா கடிந்து கொண்டு வந்தா சபை மக்கள்லாம் நின்றுவாங்க சார். அவன் நான் இதை கை கொள்ளமா, மனுஷனை பிரியப்படுத்தணுமா, கடவுளை பிரியப்படுத்தணும்? மூல உபதேசம் எது? நீ மரிச்சியா, நீ எழுந்திருக்க போற. 2வது நியாய தீர்ப்பு இருக்கிறது. நன்மை செய்தவர்கள் ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள், தீமை செய்தவர்கள் நித்திய ஆக்கினைக்குள் போவார்கள். இன்னைக்கு உபதேசத்துல வசனம் இருக்கணும், கிறிஸ்து இருக்கணும், சிலுவை இருக்கணும், தேவனுடைய கட்டளை இருக்கணும், மீறக்கூடாது. மூலமாக மெயின். ஆங்கிலத்தில் என்ன இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா? நான் கொஞ்சம் தியானிக்க நான் மூலம் என்பது அது எனக்கு மனசில் ஏதாவது சொல்ல வரல. எனக்கு மெயின் இந்த செவுறு இருந்தால் தான் சித்திரம் திட்ட முடியும்னு வாங்க. கடைகள் தோணுனா தானே ஃபவுண்டேஷன் போட்டால் தான் மேலே எழுப்ப முடியும். ஃபவுண்டேஷன் எது? வசனம், கிறிஸ்து, சிலுவை, தேவனுடைய கட்டளை அதில் இருக்கணும், மீறக்கூடாது. சிலுவை இஷ்டத்துக்கும் பேசிடக்கூடாது. அதுல மரிக்கும் உயிர் தெழுவாங்க, நியாய தீர்ப்பு இருக்கிறது. அது முன்னால மனமாற்றம் அடையணும் இல்லைங்களா? இதை நாம் பார்க்கிறோம். நாம் கன்க்ளூஷனுக்கு வருவோம் இல்லைங்களா? சரி, இன்னைக்கு உபதேசம் கொலோசியர் 1:28 கை கொண்டு போதிக்க வேண்டும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28 வசனம். நல்ல கவனி. எந்த மனுஷனையும் நல்ல கவனிங்க,
வசனம் இருக்கணும், ஏன் கிறிஸ்து இருக்கணும், ஏன் சிலுவை இருக்கணும், ஏன் நியாயத்தீர்ப்பு ஒன்று இருக்கணும், அதுக்கு முன்னால் மனம் திரும்ப இருக்குன்னு சொன்னால் நீ பாஸ் பண்ணணும்னு சொன்னால் நீ மனம் திரும்ப பாஸ் பண்ண முடியாது. அந்த மனம் திரும்புதலுக்கு காரணம் வசனம், கிறிஸ்து, சிலுவை. சிலுவை தானே உன்னை ரட்சித்தது. அப்போ எந்த மனுஷன் யாரா இருந்தாலும் சரி நீ தேர்ச்சி அடையணும்னு சொன்னா என்னங்க அந்த அடுக்குமொழி பார்த்தீங்களா? அந்த அடுக்குமொழி பார்த்தீங்களா? நானும் தோத்து உபதேசம் பண்ணணுமா? அந்த உபதேசத்தில் நான் இருக்கணும், கடிந்து கொள்ளுதல் இருக்கணும். கடிந்து கொள்ளுதெல்லாம் பிடிக்கலையே இன்னைக்கு. கடிந்து கொள்ளுதல் இருக்கணும், சீர்திருத்தல் இருக்கணும். ஏன் அவன் அப்பதானே செய்வான்? சொல்லுங்களேன். தேர்ச்சி அடைவான். இந்த வருஷம் +2 1,00,000 பேர் எழுதினாங்க. அதில் இவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றார்கள். அப்படி இந்த ஆண்டில் தோமா முதல் வந்தாரு, சுவிசேஷத்தை அறிவித்தாரு, அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். எத்தனை பேர் தேர்ச்சி பெற போறாங்க? ஞானஸ்தானம் எடுத்தாலும் தேர்ச்சி பெறுவார்களா? யோசனை பண்ணி பாருங்க, சிந்திங்க. இந்த விஷயத்துக்கு வருவோம், முடிவுக்கு. 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10, 11 கொஞ்சம் கூர்ந்து கவனி. முடிவுரே முக்கியம். 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 8. நமக்குள் உங்கள் செய்கைகளில் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். முதல் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல். நல்ல கவனிங்க. இந்த உபதேசத்தை கேட்டாங்க இல்லையா? எத்தனை பேர் நிலைத்திருந்தாங்க? இல்லைங்களே, நிலைத்திருக்க முடியாது. அவங்களுக்கு உபதேசம் தேவையில்லை. நீங்க மூப்பருக்குள் படியணும். உங்க போதித்தவர்களுக்கு அவங்க துக்கப்படுத்தக்கூடாது. எத்தனை பேர் துக்கப்படுத்தினாங்க? யோசனை பண்ணி பாருங்க. படிமா. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும், இந்த உபதேசத்துல நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. ஆமா, புரியுதுங்களாமா? அதனால தான் நான் போறீங்களா போயினேன். நீ மீறி நடக்கிற, நீ கிறிஸ்துவனுடையவன் அல்ல. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. படிமா. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்போ அவன் கிட்ட இயேசு இருக்கிறாரு, பிதா இருக்கிறாரு. இந்த உபதேசத்தை மீறி நடக்கிறவன்ட்ட இயேசுவும் இல்லை, குமாரனும் இல்லை, பிதாவும் இல்லை. புரியுதா? புரிஞ்சுங்க நீங்க. படிங்க. ஒருவன் உங்களிடத்தில் வந்து, நல்ல இங்கதான் எச்சரிக்கை, அண்டர்லைன் பண்ணுங்க. எவ்வளோ அதுக்கு போறேன்னு தெரியாது. என் மறைவுக்கு பிறகு பல விதமான கள்ள போதனை வரும், அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், இப்படியெல்லாம் மாறுவாங்க. படிமா. ஒருவன் உங்களிடத்தில் வந்து, யார்னா உங்ககிட்ட வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், உபதேசத்தை கொண்டு தவறு எல்லாம் செய்ய முடியும். தவற வந்து சபையின் உபதேசத்தை கொண்டு வரக்கூடாது. ஒரு ஆரோனரே ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டாரு. தவறு செய்தால் அவர்கிட்ட பேசி உட்கார்ந்து அவர் தவறை உணர்த்தி அவர் அறிக்கை செய்து கடவுளோடு ஒப்புரவாக்க வேண்டும். அதான் வேதம் போதிக்கிற யூதா. கடைசி சோசனம் பாருங்க, அவங்கள வழிநடத்த வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது. அதுக்காக ஒரு தனிநபர் தவறு செய்தார்னு சொல்லிட்டு சபை ரெண்டாக கூடாது, சபை பிரியக்கூடாது. அதுக்கு இதுக்கு பிரச்சனையே இல்லை. எல்லாம் இப்போ யூதா தவறு செஞ்சான், சபை ரெண்டாக பிரிஞ்சிடுச்சா? பேதுரு மறுதலிச்சான், சபை ரெண்டாக பிரிஞ்சிடுச்சா? வேதத்துக்கு விரோதமாக யாரும் செய்யக்கூடாது. படிமா.
ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். மூப்பர் தப்பு செஞ்சாரு, பாஸ்டர் தப்பு செய்ய ஒருத்தன் வந்து உங்ககிட்ட வீட்டில் வந்தான்னா, அப்பா நீ போயின. மூப்பர் பாவம் செய்வான்னு வேதம் சொல்லிக்கிறது, பாஸ்டர் பாவம் செய்வான்னு வேதம் சொல்லியிருக்கிறது. ஆனால் இயேசு பாவம் செய்யலை. எனக்காக பாஸ்டர் மறிக்கல, எனக்காக ராபர்ட் மறிக்கல, எனக்காக மறித்தவர் நம்ம வசனம் கிறிஸ்து சிலுவை. நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. நியாய தீர்ப்புல இயேசு பாஸ்டர் தண்டிக்க போறாரு. அதுக்காக நீனா வந்து வக்காலத்து வாங்கிறது. அவனை ஏற்றுக்கொள்ளாமலும் வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். கோத்திரம் கூட சொல்லக்கூடாது அவனுக்கு. ஏன்னா அவன்கிட்ட கிறிஸ்து இல்லை, இயேசு இல்லை அவன்கிட்ட. இதை புரிஞ்சுக்கலன்னா யாரும் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. படிங்க. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரிகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். நல்ல கவனிங்க. அவன் நரகத்துக்கு போறான்னா நீ நரகத்துக்கு போவ. இதை விட வேற எனக்கு சுயம் தெரியலங்க. இதான் உபதேசம், இது வசனம். இப்போ நான் சொன்னது வசனமா? நான் எழுதுனேன், எங்கள் அப்பா எழுதினாரு. வசனம் தானே இது. யார் எழுதுனது? இந்த ஆசிரியரை யார்? யோவான். அன்பான ஷீடன் எழுதியிருக்கான். வீட்டில் போய் தயவு செய்து படிங்க. இன்னொரு விஷயத்த சொல்றேன். 1 தீமோத்தேயு 4:1 இதெல்லாம் முடிவு. 1 தீமோத்தேயு 4:1 ஏன் நேரம்? 1 தீமோத்தேயு 4:1 சீக்கிரம் படிங்களா. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறபடி. யாருங்க சொல்றது? நாம் திரியேக தேவனை ஆராதிக்கிறோம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான். ஆவியானவர் என்ன செய்யறாரா? ஓப்பனா பேசுறாரா? என்னது? மறைக்காம பேசுறாரு. ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வருங்காலத்துல இவ்விதமாக வஞ்சிக்கிறக்க மாயம் வரும். சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். எத்தனை பேர் விசுவாசத்தை விட்டு விலகி போனாங்க தெரியுங்களா? எத்தனை பேர்? ஒருத்தரா 2 பேரா? அது பிசாசின் உபதேசம். பி கேர்ஃபுல். ஆகவே பிரசங்கம் ஒருத்தனை, பிரசங்கத்தில் வசனம் இருக்கணும், கிறிஸ்து இருக்கணும், சிலுவை இருக்கணும், மனந்திருவல் இருக்கணும், மரித்தோன் உயர்த்தல் இருக்கணும், நியாய தீர்ப்பு இருக்கணும். ஆகவே தேவனுடைய கட்டளை கை கொள்ள வேண்டும். இறுதியாக 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இது ஒரு முக்கியமான வசனம். இங்க இருங்க. எத்தனை பேர் புரிஞ்சது? பேதுரை பார்த்து சொல்கிறான், நான் குட் பேரில் சிந்திக்க போகிறோம். இப்போயே நான் தியானிச்சு வரேன் குட் பேருக்கு. நீ குணப்பட்ட பிற்பாடு உன் சகோதரனை ஸ்திரப்படுதுன்றாரு. அப்போ குணமாகுது என்பது என்ன? டாக்டர் இருக்கார், பின்னால் உட்கார்ந்து இருக்காரு. அப்போ ஆரோக்கியமாவாதவர்களை நான் வியாதியஸ்தன்னு சொல்றோம். வியாதிக்கு வைத்தியம் பார்க்கும் போது அவன் ஆரோக்கியம் படுறான். இப்போ ஒரு தனி மனிதன் எதுல நோயாளியா இருக்கிறான்? எனக்கு இருக்குது கோபன்ற ஒரு நோய் இருக்குது. பெருமை, மேட்டுமை, வைராக்கம், பகைகள், விரோதங்கள், இதெல்லாம் வியாதி. படிங்க. ஒரு வசனம் ஒருத்தனை ஆரோக்கியமாக்குகிறது. உன் கால்களில் தெய்வமாக இருக்கிறது. ஆரோக்கியமான வசனங்களையும் பார்த்தீங்களா? வசனம் ஆரோக்கியமாக்குது. தேவ பக்திக்கு ஏதுவான உபதேசம். இன்னைக்கு உபதேசத்தை கேட்டீங்க, பக்தி விருத்தி அடைய வேண்டும். நான் கொண்டு போட்டாலும் சரிப்பா, இதுதான் உபதேசம். உபதேசம்னா யாரு? வசனம் இருக்கணும், அதில் கிறிஸ்து இருக்கணும், சிலுவை இருக்கணும், அதில் கிறிஸ்துவை பிரசங்கிக்கப்பட வேண்டும், அதில் கர்த்தருடைய கட்டளை இருக்க வேண்டும். வேதம் சொல்லுது இல்லையா? இதோ வேதத்தில் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள்.
இல்லைங்களா? இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதை எழுதியிருக்க கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள். இதை வீட்டில் போய் தியானிங்க. கடைசியாக ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன்னா நேற்று அதிகமாக உங்கள் எல்லாருக்காக ஜெபம் பண்ணேன். கனகராஜ், சோமதி, அமுதா, மருமகள் சௌந்தரி எல்லோரும் என்னை உபசரிக்கிறீங்க. சரி, என் உழைப்பில் வீதத்தை யாரு கொடுக்கணும்? இப்போ அம்பிகா வந்துட்டாங்க, செல்லி வந்துட்டாங்க. நீங்கள் திருநெல்வேலிலாம் போனீங்கன்னா அந்த காலத்தில் நானே பார்த்துருக்கேன். 50 ஆண்டுகள் முன்பாக கிறிஸ்துவ திருமணம் வந்து தாம்பத்தட்டில் அரிசி வைப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அவங்க பார்த்துருப்பாங்க. அம்பிகா அவங்க பார்த்துருவாங்க. அரிசியில் முகூர்த்த தேங்காய் இருக்கு இல்லையா, அதில் சிலுவை பொதிந்த தாலியை வந்து நூல் சுற்றி வைப்பாங்க. அந்த ஐயர் வாழ்னு சொல்லி அங்கி போட்டுப்பாங்க, ஐயர்னு சொல்லுவாங்க. ஐயர்னு வார்த்தை தமிழ் வார்த்தை, குருவானவர். அந்த திருமாங்கலத்தை எடுத்து திரும்பி சிலுவை இருக்கும், அங்கே பண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள் வச்சு கொடுப்பார், மாப்பிள்ளை கட்டுவார். அப்புறம் பையில் வந்து அந்த அரிசி தேங்காயெல்லாம் அந்த உபதேசியாருக்கு கொடுப்பாங்க. இன்றைக்கி இந்துவில் அதுதான் செய்கிறான். புரோகிதருக்கு எல்லா புரோகிதரும் பாருங்கள், தட்டில் அரிசி வச்சுருப்பாங்க, தேங்காய் இருக்கும், அந்த ஒரு பையில் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அதில் இருக்கீங்களா? இது எங்கேருந்து வந்தது? வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 6:6. நான் முடிக்கிறேன். ஒரு வசனம் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ண நேரம் இல்லை. கலாத்தியர் 6:6. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன். அப்படின்னா உட்காந்து கேட்குறீங்களா? நீங்கள் தானே கேட்குறீங்க, நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு யாரு? நீங்களாம். நான் பிரசங்கம் பண்ணுறேன்ல, எனக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். ஆமென். ஆகவே நான் நேற்று யாருக்காக ஜெபம் பண்ணேன். என் பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் நீங்கள் எல்லாரும் எனக்கு உங்களுடைய எல்லா காலத்திலும் எனக்கு கொடுத்து உதவுகிறீங்க. நானும் சில சமயத்தில் தேவைகளுக்காக கஷ்டப்பட்டாலும் ஏற்ற நேரத்தில் தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கேன். நல்ல ஒரு மனைவி, மருமகன், மகள், சபையார் எல்லாரையும் நான் பெற்றிருக்கிறேன். நீங்கள் எனக்கு கொடுத்து தாங்கினதுக்காக நான் நேற்று அதிகமாக நன்றி செலுத்தினேன். இந்த உபதேசத்தை கைக்கொள்ளும் கர்த்தங்கள் ஆசை.